நம்ம தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் தான். அவங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கிற போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 56,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது வந்து பாருங்கன்னா முழுக்க நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணி ஆகணும். சரிங்களா? உங்களுக்கு ட்ரைனிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் தான் இருக்கும். போஸ்டிங்கும் சென்னையில் தான் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 14/8/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள், இதுக்கு என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப்னு கூட சொல்லலாம். ஏன்னா சேலரியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 56,000 வரைக்கும் உங்களுக்கு பர் மந்த்து உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கிற போதே உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? இதோட அஃபிஷியல் இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காய்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. எலிஜிபிள் போஸ்டிங் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் என்ட்ரி அப்ளை லாகின் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இங்கே மேலவும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். அந்த ரன்னிங் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் ஸ்கோட் சர்வீஸ் கமிஷன், அதாவது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னிக்கல் லாக்காக உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. 14 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி அப்ளை லாகின். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு லாகின் பண்ணுற பேஜுக்கு போயிடும். சரிங்களா? இதுதான் இதோடைய லாகின் பண்ணுற பேஜ். இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து டேரெக்டாக நீங்கள் உள்ளே போயிடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து என்னென்ன தேவைப்படுது அப்படின்றத இவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக நீங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷனில் வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு மூலியமாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதாவது மெட்ரிகுலேஷன், நீங்கள் 10th மார்க் ஷீட் இருக்கிறீங்களா, அந்த மார்க் ஷீட்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மார்க் ஷீட்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணுன்னா டிஜிட்டல் லாக்கரில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். சரிங்களா? உங்களுடைய போர்டு செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் எந்த தமிழ்நாடு போர்டுனா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தமிழ்நாடு போர்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரோல் நம்பர் கேட்கும். நீங்கள் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் படிச்சிங்க, உங்களுடைய பாசிங் இயர், சர்டிஃபிகேட்டோட நம்பர் கேட்கும், டேட் ஆஃப் பர்த், ஃபுல் நேம் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கெல்லாம் நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? மார்க்கெல்லாம் என்ட்ரி பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் அந்த வெப்சைட்டில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 57 ஸ்கோரில் தான் உங்களுக்கு இந்த ரெக்கமெண்ட் நடக்க போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஆர்மி ஆஃபீஸருக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா அன்மேரிடு மெயிலும் அன்மேரிடு ஃபீமேலும், அதாவது மெயில் அண்ட் ஃபீமேலும் 2 பேரும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸாமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. எலிஜிபிள் கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்சிசி கேட்டகரியாக இருக்கணும், என்சிசி கேண்டிடேட்ஸாக இருக்கணும். 19 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? 1 ஜனவரி 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இதை அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி ஒன்லி சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு, அதாவது எஸ்எஸ்பி இன்டர்வியூ மூலிமா தான் உங்களே ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உமனுக்கு வந்து 35 வேக்கன்சியும், எஸ்எஸ்சியில் மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 122 வேக்கன்சியும் இருக்குது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த டிகிரி இல்லைனாலும் பரவாயில்ல. ஓவரால் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 55% இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஷுட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட் இருக்கணும்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்சிசி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜில் மட்டும் தான் கிடைக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி என்சிசி இருக்கிற காலேஜில் இப்போ நீங்கள் போய் படிச்சிங்கன்னா நீங்கள் என்சிசியில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயரில் வந்து கிடைக்கும். அதை வச்சு தான் நீங்கள் இது பண்ணணும் சரிங்களா. அந்த ஃபைனல் இயரில் வந்து நீங்கள் டிகிரி கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஃபைனல் இயரில் படிச்சிருந்தாலும் சரி, நீங்களும் அட்டன் பண்ணலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் 1 ஏப்ரல் 2025 அதாவது 6 எலிஜிபிள் கேட்டகிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை திஸ் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதை இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் இந்தியாவில் வந்து யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் நான் முன்னே சொன்ன மாதிரி தான் என்சிசி மென்னுக்காக வந்து பார்த்திங்கன்னா 70 வேக்கன்சி இருக்குது. என்சிசி உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 வேக்கன்சி இருக்குது சரிங்களா. இதில் மற்ற நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்டம் கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. என்கேஜ்மெண்ட் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டாக வந்து அன்மேரிடாக இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பீரியட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து 49 வீக் இருக்கும். அதாவது ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் தான் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் ட்ரைனிங் வச்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க கொடுத்துருக்காங்க. லெப்டினன்ட், கேப்டன், மேஜர், லெப்டினன்ட் கர்னல், பிரிகேடியர் இந்த மாதிரி உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரியை வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெப்டினனுக்கு 56,100 ரூபாயிலேருந்து 1,77,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். கேப்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்கிற இந்த பதவியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ரொமோஷன் ஆகிட்டே போகும் சரிங்களா. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகிட்டே போகும். உங்களுக்கு ஃபிக்ஸடு வந்து பார்த்திங்கன்னா 2,50,000 அதாவது 2,50,00,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இது வந்து ஃபிக்ஸாக கிடைக்கும் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்பி வந்து பார்த்திங்கன்னா 15,500 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஃபிக்ஸடாக கிடைக்கும். அது மட்டும் இது வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கிற போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 56,100 ரூபாய் பர் மந்த் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் இருக்கிற போது இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கொடுத்ததில்ல. இதில் மட்டும்தான் கொடுக்குறாங்க சரிங்களா. இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஜாப் தான் இது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் மற்ற அலவுன்ஸு நீங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அலவுன்ஸு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு வெயிட்டு எல்லாமே இது பண்ணுவாங்க. ஓரளவு வந்து செக் பண்ணிடுவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஹைட்டு வெயிட் எல்லாம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சில கண்டிஷனெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன் படி தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. எஜுகேஷன் அலவன்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்கெல்லாம் படிக்கும் இல்லைங்களா, அதோட அலவன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபீஸும் உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிங்களா. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா www.jointindianarmy.nic.com இது உள்ளே போனீங்கன்னா ஆஃபீஸர் என்ட்ரி அப்ளிகேஷன் லாகின் இருக்கும். அதில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நான் உங்களுக்கு முதலே ஓப்பன் பண்ணி காட்டினேன் இல்லைங்களா, அந்த இதில் தான் நீங்கள் டேரெக்டாக உள்ளே போகணும். அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் எலிஜிபிள் கேட்டகரி அதில் போய்ட்டு உங்களுடைய மார்க் எல்லாமே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு எது எலிஜிபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரி. அது இல்லாமல் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஸ்டெப்பும் கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க. இதில் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அதாவது ப்ளீஸ் விசிட் இந்த வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா. சிலர் வந்து இது ஃபேக்கு இது உண்மை கிடையாது அப்படின்றது சொல்லுவாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு டேரெக்டாக வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதிலேருந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஜாப் இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அங்கே உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்குது அப்படின்றதே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும் சரிங்களா. பாருங்கள் 11 ஜூலை 2024 அண்ட் க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 9 ஆகஸ்ட்டு. அதாவது 9 ஆகஸ்ட் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 ஆகஸ்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.